துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன்.
இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக இறைவன் அனுமதிக்கக்கூடிய துன்பங்கள் ஏன் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். கடவுள் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது துன்பத்தின் வழியாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த துன்பங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது முதலிலே அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான் அல்லது அனைவராலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலை வருகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில கூட பாருங்கள், அவருடைய சகோதரர்களால் அவர் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆண்டவராகிய இறைவன் சவுல் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறதினால சவுலை அந்த அரசவையில இருந்து தள்ளிவிட்டு மீண்டும் அந்த இடத்திலே தாவீதை திருநிலைப்படுத்த சாமுவேல் இறைவாக்கினிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீர் ஈசாயினுடைய வீட்டிற்கு சென்று அங்கு இருக்கிற பிள்ளைகளில் ஒருவனை நீர் அபிஷேகப்படுத்து, திருநிலைப்படுத்து என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சாமுவேல் அங்கே ஈசாயினுடைய இல்லத்திற்கு செல்கின்ற பொழுதுதான் அந்த ஈசாயி 7 பிள்ளைகளை கொண்டு வருகிறார். அந்த 7 பிள்ளைகளை கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த 7 பிள்ளைகளையும் ஆண்டவர் திருநிலைப்படுத்தவில்லை, அபிஷேகப்படுத்தவில்லை. அப்பொழுது சாமுவேல் இறைவாக்கினர் கேட்கிறார் ஈசாயை பார்த்து, உன்னுடைய பிள்ளைகள் 7 தானா என்று கேட்கின்ற பொழுது, இல்லை 8வது ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் தாவீது என்று சொல்லி அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் ஆண்டவர் திருநிலைப்படுத்தி அவளை அபிஷேகித்து இஸ்ரவேலினுடைய நாட்டிற்கு ஒரு அரசராக மாற்ற ஆண்டவர் திருவுளம் கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை கடவுள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், ஓரங்கட்டப்படப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவராகிய இறைவன் மெசியா இந்த உலகத்தில் வந்திருந்தார். ஆனால் அவரை பரிசேயர்களோ சதுசேயர்களோ மறைநூல் அறிஞர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்தார்கள், அவரை ஓரங்கட்டினார்கள். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சரி, அது குடும்பத்திலே இருந்தாலும் சரி, ஊழிய வாழ்விலே இருந்தாலும் சரி, சமுதாய பணி வாழ்விலே இருந்தாலும் சரி, கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் சில நேரத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். சில நேரத்தில் உங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களால் நீங்கள் ஓரங்கட்டப்படுவதை நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, பரிசுத்த திருமறை நூலை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது ஏசாயா புஸ்தகம் 48வது அதிகாரம் வார்த்தைகள் 10 வசனத்திலே, நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போலென்று துன்பம் என்னும் உலையில் தூய்மைப்படுத்தி உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். கடவுள் ஒரு மனுஷனை வேணுமென்றே துன்பத்திற்கு அவர் உள்ளாக்க விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறோம், கடவுள் என்னை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில காரணங்களுக்காகவும் சில சூழ்நிலைகளுக்காகவும் கடவுளுடைய திட்டத்திற்கான அந்த அடையாளத்திற்காகவும் துன்பங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது. புனித திருத்தந்தை 2ஆம் ஜான்பாலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் 9 வயதிலே அவருடைய தாயை இழக்கிறார். அவருடைய 12வது வயதிலே அவருடைய சகோதரரை இழக்கிறார். 20வது வயதிலே தன்னுடைய தகப்பனரை இழக்கிறார். தனி கட்டையாக ஒண்டி மரமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் பிரியமானவர்களே, 2ஆம் உலக போரானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. போலாந்து நாடு நாசி படைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுங்களா? அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் கல்குவாரியிலையும் ரசாயன தொழிற்சாலைகளையும் போய் வேலை செய்து கொண்டு மரணத்தோடு கூட அவர் போராடி கொண்டிருந்தாராம். இந்த சூழ்நிலையிலே தான் அவர் 1942வது ஆண்டு ரகசியமாக தன்னுடைய குருத்துவ படிப்பை அவர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். 1946 குருவானவராகவும் 1958 ஆயராகவும் 1964 பேராயராகவும் 1967 கர்தினாலாகவும் 1978 அக்டோபர் 16 தான் 264வது திருத்தந்தையாக ஏற்படுத்தப்படுகிறார். பாருங்க, இந்த திருத்தந்தையாக அவர் ஏற்படுத்தப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து மகிழ்ச்சி இருந்ததா? உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, மே 13ஆம் தேதி 1981வது ஆண்டு பேதுரு சதுக்கத்திலே மெஹமத் அலி அக்கா என்னக்கூடிய ஒரு இளைஞனால் அவர் வயிற்றினால் சுடப்பட்டு 5 மணி நேரம் மரணத்தோடு அவர் போராடி கொண்டிருந்தார். அது வாழ்க்கை முழுவதும் அவருடைய சரீரத்தில் மிகப்பெரிய வேதனையாக தாக்கத்தை அது ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை கடவுள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தனிமைப்படுத்துகிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே புடமிட்டு அவர்களை ஒளிர வைக்க செய்கிறார். இப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் திருத்தந்தையினுடைய வாழ்க்கையிலே
என்ன நடக்கிறது இரண்டாம் ஜான்பாலுடைய வாழ்க்கையில்? 2001 ஆண்டு பார்க்கின்சன் நோயினுடைய தாக்குதல்கள் அவருடைய சரீரத்தில் தெரியப்பட ஆரம்பிக்கின்றன. அவருடைய கை கால்கள் எல்லாம் நடுங்குகிறது. அவரால் பேச முடியல, அவரால் நடக்க முடியல. அமர்ந்தாலும் கூட ஒருபுறம் அவர் சாய்ந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில உலக தலைவராக இருக்கக்கூடிய திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய தள்ளாடுதலை அவர் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த துன்பத்தை இறைவன் கொடுத்த கொடையாக அவர் எடுத்துக்கொண்டார். அந்த கொடையாக எடுத்துக்கொண்டுதான் மக்களை பார்ப்பதை கூட அவர் தவிர்க்கவில்லை. பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், பல துன்பங்கள் வரும், நோய்கள் வரும், சில நேரத்தில் தள்ளப்படுகிற நிலைகள் வரும், புறக்கணிக்கப்படுகிற நிலைகள் கூட வரும். எல்லாரும் நினைப்பார்கள், என்ன இவங்க இவ்வளவு ஜெபம் பண்ணாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைன்னு. புனித இரண்டாம் ஜான்பாலுடைய வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுமதி கொண்டிருந்தார். 2005 ஆண்டு திருத்தந்தை அவர்கள் இறைமக்களை ஆசீர்வதிக்க செல்லும் பொழுதும் கூட அவருடைய கரங்கள் கூட உயர்த்தப்பட முடியவில்லையாம். கழுத்து தொங்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. இந்த பார்க்கின்சன் நோயினால் அவருடைய முகங்கள் கூட சிரித்த முகங்களாக காணப்பட முடியாத ஒரு சூழ்நிலை, இறுக்கத்தின் பிரச்சனைகள் இருந்தது. அத்தனை மத்தியிலும் திருத்தந்தை பாருங்க, இறைவனுடைய திருவிழத்திலே அவருடைய துன்பத்திலே பங்கெடுத்து திரு அவையை வழிநடத்தக்கூடியவராய் இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் வந்துவிட்டது என்று நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். அந்த துன்பத்தின் மத்தியிலும் நீங்கள் எதிர் நீச்சல் நீங்கள் போட ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் கடவுள் உங்களை கொண்டு பல காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த அற்புதங்களை உங்கள் வாழ்விலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும், தனிப்பட்ட வாழ்விலும், சமுதாயத்திலும் அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பேதுரு சொல்லுவார், 1 பேதுரு 4 வசனத்திலே, கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார், எனவே அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாய் பூண்டு கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புற்றதால் பாவத்தை விட்டு விடுகின்றனர். சில நேரத்தில் நமக்கு இந்த துன்பம் கூட நமக்கு வரது எதனாலன்னா, நம்ம பாவத்தில் இருந்து நான் வெளியேறி ஆண்டவருக்குள் என்றும் அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவதற்காக ஆண்டவர் நமக்கு அந்த துன்பத்தை அவர் நமக்கு அளிக்கிறார். ஆனால் அந்த துன்பத்தை நாம் ஒரு நாளும் வேணாம் என்று சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த துன்பத்திற்காக இறைவனிடத்தில் நன்றி செலுத்தணும். அந்த துன்பம் இறைவன் கொடுத்ததனால் இறைவனிடத்தில் எவ்வளவு நான் நெருங்கி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் புகழ்பாட ஆரம்பிக்கணும். 1 பேதுரு 1:7 பார்த்தீர்கள் என்றால் பேதுரு மிக அழகாக சொல்லுவார், அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலையுயர்ந்த உங்களுடைய நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே நீங்கள் துயருறுகிறீர்கள். எவ்வாறாக ஒரு துன்பம் என்கிற அந்த உலைகளத்தின் வழியாகத்தான் கடவுள் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, தங்கமானது எப்படி உலைகளத்திலே நெருப்பில் இடப்பட்டு அதனுடைய கசடுகளெல்லாம் நீக்கப்பட்டு சொலிக்கப்படுகிறதோ, அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கசடுகள் எல்லாம், சில தீமைகளை எல்லாம் ஆண்டவர் அகற்றி விடுவதற்கு துன்பத்தின் வழியாக அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறது. எதற்காக என்றால், அவர் மீது நாம் எந்த அளவு நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த துன்பத்தை அவர் அனுமதிக்கிறார். அந்த துன்பத்திலே நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என் மகள் எந்த அளவு என் மீது நம்பிக்கையாக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடந்ததும் இதுதான். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை ஆண்டவராகிய இறைவன் 100வது வயதிலே கொடுத்த பொழுது, தொடக்க நூல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் அபிரகாமை நோக்கி அழைக்கும் பொழுது, இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் தன் ஒரே மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல், அங்கு உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். இந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வர ஆரம்பிக்கிறது. துன்பம் வருகிறது. இந்த துன்பத்தை அவர் என்ன நினைத்தார்? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியமாக நினைத்தாரா என்று பார்த்தீர்கள் என்றால், கடவுள் எனக்கு துன்பம் கொடுத்தாலும் சோதனை கொடுத்தாலும் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வல்லவர் என்பதை ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், துன்பங்கள் வரும், சரீரத்தில் வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், இயலாமைகள் வரும், ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரும். மனம் தவுண்டு போயிடக்கூடாது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம் இப்படிதான். நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 19 வசனத்திலே, இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை ஆபிரகாம் அவர் உணர்ந்திருந்ததால், எனவே தன் மகனை மீண்டும் அவர் பெற்றுக்கொண்டார். அப்ப நம்பிக்கையினால தான் ஈசாக்கை பலியிடவே அவருக்கு சென்றார். அப்போ ஒரு மனுஷனுக்கு கடவுள் துன்பத்தை கொடுக்கின்ற பொழுது, அவனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, தனிமைப்படுத்துகின்ற பொழுது, அவன்
மக்களால் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வருகின்ற பொழுது, அவன் ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் பரிசோதித்து பார்க்கிறார். இதுதான் துன்பம். இந்த துன்பத்தின் வழியாகத்தான் ஒருவன் புடமிடப்படுகிறான். ஒருவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? ஆண்டவருடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். எந்த அளவு கடவுளோடு நாம் இணைந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய துன்பத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். துன்பம் என்பது ஒருவரை தண்டிப்பதற்காக மட்டும் கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகரை நாம் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தத்தான் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது. புனித பெரக்ரீன் எனக்குரிய ஒரு புனிதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது புற்றுநோய் மற்றும் ஆறாத புண்களினுடைய பாதுகாவலராக இவர் கருதப்படுகிறார். இவர் இளம் பருவத்திலே இருக்கின்ற பொழுது பிரியமானவர்களே, முதுகு தண்டுவட பிரச்சனையினால அவதிப்படுகிறவர்களுக்கும் இவர் ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். இவர் இளமை பருவத்தில் பார்க்கின்ற பொழுது காலிலே ஏற்பட்ட ஒரு புற்றுநோயினால அவருடைய காலையே எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே இவர் ஆண்டவரிடத்திலே அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் காலையே எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே என்று அவர் நினைத்து கொண்டு அழுது கொண்டு ஜெபித்து விட்டு அவர் உறங்குகின்ற பொழுது ஒரு காட்சியிலே அவர் படுத்து உறங்குகின்ற பொழுது கனவின் வழியாக அவருடைய காலை இயேசு வந்து தொடுவதைப் போல பார்க்கிறார். அந்த காலை தொட்டவுடனே அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த காலில் இருந்த புற்றுநோய் முழுவதும் குணமாகிவிட்டது. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையின் வழியாகத்தான் கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த அளவுக்கு நம்மோடு கூட அவர் இணைந்து இருக்கிறார் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் வார்த்தைகள் 10 உள்ள வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியிலே பங்கு கொள்ள அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். சிறிது கால துன்பங்களுக்கு பின்னு அவர் என்ன செய்கிறாரு? சீர்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், அதே சமயத்தில் நம்மை வலுப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பாடுகளில் பங்கு பெறும் பொழுது, அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் என்ன செய்யணுமா தெரிகிறார்? தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் சில துன்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது, அந்த துன்பத்தினால் அவதிப்படுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, அல்லது உங்களைப் போல துன்பப்படுகிறவர்கள் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது, நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களை மாற்றுவதற்காகவும் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தை அனுமதிக்கிறார். பரிசுத்த திரு விவிலியத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது பவுல் அடிகளாருடைய வாழ்விலே நீங்கள் பார்க்கலாம். தனக்கு வந்த துன்பத்தை பற்றி அவர் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். சாத்தான் அனுப்பிய தூதனை போல இருக்கிறது என்று அவர் முறையிடுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், ஏனெனில் வலுவின்மையில் தான் என்னுடைய வல்லமை விளங்கும் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வலுவின்மையை குறித்து தான் அவர் பெருமை பாராட்டினார் என்று விவிலியம் சொல்கிறது. அவருடைய பலவீனத்தை குறித்து தான் பெருமை பாராட்டினார். இன்னைக்கு பாருங்க, அநேக ஊழியர்களும் சரி, ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறவங்களும் சரி, அல்லது ஜெபிக்கிறவங்களும் சரி, தன்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் வந்தால் அதை சொல்ல மாட்டாங்க. எங்கே சொன்னால் மக்கள் நம்மகிட்ட ஜெபிக்க வரமாட்டாங்க, ஆண்டவர் இடத்துல வரமாட்டாங்க, எப்படி நமக்கே இவ்வளவு நோய்கள் பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வலுவின்மையின் வழியாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை என்ன செய்வார்? வெளிக்காட்டுவார். பவுலினுடைய கைக்கட்டுகளின் வழியாக எவ்வளவு பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். உங்களுடைய சரீரம் வலுவிழந்ததாக இருக்கலாங்க, பலவீனமுற்றதாக இருக்கலாங்க, ஆனால் ஆண்டவர் வல்லமை மிக்கவர். அந்த வல்லமை மிக்கவர் உங்களுடைய நாடி, நரம்புகள், எலும்பு, மச்சைகளிலெல்லாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை இறங்கி வர ஆரம்பிக்கும். அதான் பவுல் அடிகளார் சொன்னார் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4:5 உள்ள வசனத்திலே, அவரே எங்களுடைய இன்னல்களில் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடம் இருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களிலும் உடலுறும் மற்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. தாங்களே ஆறுதல் பெற்று கொண்டு இருக்கிற ஆண்டவற்றை, அதனால தான் அநேக பேருக்கு எங்களால் ஆறுதல் கொடுக்க முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார், அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு கடவுள் நம்மை அன்பு செய்தார் என்றால், நம்மை நேசித்தார் என்றால், நம்மை தேர்ந்தெடுத்தார் என்றால், அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம்மளுடைய வலுவின்மையிலே அவருடைய வல்லமையை அவர் ஊற்றச் செய்கிறார் என்றால், நம் ஆண்டவர் எவ்வளவு ஒரு வல்லமை மிக்கவர். பிரியமானவர்களே, ஆனால் இந்த துன்பத்தின் வழியாக நம்மை தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார்களா என்பதை கூட நம்ம இன்றைக்கு மறந்து போய்விடுகிறோம். இந்த துன்பம் இறைவனிடம் இருந்து ஆறுதலை கொடுப்பது மட்டுமல்ல, பல்வேறு துன்பங்களில் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவர்களாய் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார்.
என்னுடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட அழுவேன். ஏன் ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை? நற்கரணை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிப்பேன், என்னுடைய தனி ஜெபத்தில் நான் ஜெபிப்பேன். ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வரும்பொழுது அதே போல் பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் என்னிடத்தில் அனுப்புவார். நான் எப்படி அந்த துன்பத்திலிருந்து வெளிவந்தோனோ இறைவார்த்தைகளை வைத்து திருப்பலியினுடைய தெய்வீக பிரசன்னத்திலே, நற்கரணையில் பிரசன்னத்திலே, ஒப்புரவு அருளடையத்தின் வழியாக வெளிவந்தோனோ அதையெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லி வழி நடத்துகின்ற பொழுது கடவுளுடைய மாட்சிமே அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, புனித ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கையிலெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அநேக புதுமைகளை ஆண்டவர் செய்தார். அவர் அருள் பணியாளர்களுடைய ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். இவர் ஒப்புரவு அருளடையாளத்தை கேட்டு பல மனிதர்கள் இவரிடத்தில் வருவார்கள். பல மணி நேரம் இவர் ஒப்புரவு அருளடையாளத்தை கேட்பதுண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இவரை சோதனைக்கு உள்ளாக்க இவரை இரவிலே தூங்க விடாமல் மிகுந்த சத்தம் எழுப்பி பிசாசானவன் என்ன செய்வானா, அவர் தூங்கவே விட மாட்டானா, அவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குவானா. நீ தூங்கினா தானே அடுத்த நாள் நீ ஒப்புரவு அருளடையாளத்தை கேட்க முடியும், நீ திருப்பலி நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி அவரை ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்க விடாமல் அவரை உரத்த குரல் எழுப்பி சத்தத்தை எழுப்பி அவருக்குள்ளே பல இன்னல்களை அவன் கொடுக்கக்கூடியவனாக இருப்பாராம். அந்த சூழ்நிலையில் புனித ஜான் மரிய வியானி என்ன தெரியுமா சொல்லுவாராம்? கடவுளுக்கு நன்றி செலுத்துவாராம். ஆண்டவரே, இதோ நாளை ஒரு மிகப்பெரிய ஒரு பாவி ஒப்புரவு அருளடையாளம் செய்ய வருகிறார். அவருக்கு உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய அருளை நான் கொடுக்க இருக்கிறேன். ஆதலால் இந்த இரவு இந்த சோதனை வந்ததற்காக நான் ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி பிசாசை வெட்கப்பட செய்வாராம். என் அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்பொழுது, நீங்கள் நிற்க முடியாமல் நிற்கின்ற சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, வாழ்க்கையே வெறுத்து போகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை வருகின்ற பொழுது, நீங்கள் ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலை வருகின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே நீர் எனக்கு செய்கிறது எல்லாம் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறேன், நீ செய்வது என் வாழ்க்கையில் அனைத்துமே நன்மைக்காகவே இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து அவரோடு இணைந்து நீங்கள் பயணித்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த துன்பம் உங்களை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால் உங்களை ஒளிர்விக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒளிர்விக்கக்கூடிய அந்த இறைவன் கொடுத்த நமக்கு அந்த துன்பத்தை அன்போடு நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவர் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன வல்லமையும் மன சக்தியையும் எங்களுக்கு தாரும். உம்முடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் செய்வோமா? உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய தெய்வீக வல்லமையும் ஆண்டவரே எங்கள் மீது நீர் பொழிந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருமகனுடைய பாடுகளின் வழியாக ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இணைந்து வாழக்கூடிய அந்த பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதித்திருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சில நேரத்தில் எங்களுக்கு துன்பம் வந்த பொழுது ஆண்டவரே நாங்கள் மனவேதனைப்பட்டோம், மன கஷ்டப்பட்டோம், மன உளைச்சலிலே இருந்தோம். ஏன் எங்களுக்கு இந்த துன்பத்தை ஆண்டவரே நீர் அனுமதித்தீர் என்று கூட சில நேரத்திலே நாங்கள் முறுமுறுத்தது உண்டு. அதற்காக இந்த வேளையிலே நாங்கள் மன உறுதியோடு ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்க உம்முடைய அருளியும் இரக்கத்தை எங்கள் மீது பொழியும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ துன்பத்தின் வழியாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது, ஓரங்கட்டப்பட்ட பொழுது, ஆண்டவரே எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட பொழுது, ஆண்டவர் எங்களை புறக்கணித்தாரே என்று நாங்கள் நினைத்த பொழுது இப்பொழுதுதான் தெரிகிறது ஆண்டவரே, அப்பா நீர் தேர்ந்தெடுத்தவர்களை நீர் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க விரும்புகிறீர். அதே சமயத்திலே உம்முடைய துன்பங்களில் பங்கேற்று உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பங்களிலும் ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆண்டவரே அவமானங்கள், நிந்தனைகள், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே எத்தனை வியாதிகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்று சொல்கிறீரே. இதோ உம்முடைய பிள்ளைகளின் மீது உம்முடைய அளவில்லாத இரக்கத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நீர் ஊற்றி ஆண்டவரே, இந்த துன்பம் என்கிற உலைகளம் இவர்களை ஜொலிக்க வைக்கிறது என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். எந்த தீமை இவர்களை அணுகாதவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி நான்சி தீனதயாளன், திருமதி ரெஜிஸ், திரு அடைக்கல சாமிதாஸ்,
திரு டேவிட் செல்வராஜ் இந்த குடும்பங்களை அபரிதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக பல குடும்பங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, உலக நாடுகளில் இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, துன்பத்திற்காக பயந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் திடத்தை கொடுத்து நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே உடைய தூய ஆவியினுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் அவர்கள் மீது பொழியும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். எல்லா துன்பங்களும் இறைவனுடைய கொடை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்கள் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். சீலைக்குள் பாய்